அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் ரம்லானுடைய ஃபர்ஸ்ட் இஃப்தார் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சஹர்லாம் செஞ்சு தொழுது முடிச்சுட்டு பேசி முடிச்சு படுக்கிறதுக்கே 7:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எணிக்கிறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மெதுவாக எந்திரிச்சிக்கலாம், எந்த வேலையும் இல்லை சொல்லிட்டு எணிச்சு தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நோன்பு கண்டிப்பாக ஒரு 3 மணி தாண்டிடுச்சுன்னா பயங்கர டயர்டாகும் தெரியும். அதனால 12 மணிலேருந்தே லைட்டாக வந்துட்டு ஒரு வேலையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டேட்ஸ் கஸ்டர்ட் மில்க்குக்காக ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கஸ்டர்ட் மில்க்குமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் முடித்தேன். நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் புட்டிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பள்ளிக்கஞ்சி கிடைக்கும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் 2 பேருமே வரக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால பள்ளிக்கஞ்சி நம்மளே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சைடு வச்சு விட்டுட்டேன். எனக்காவது அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, அக்காவுக்கு சுத்தமாகவே முடியல. ஃபஸ்ட்டு நோம்பு அது மட்டும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நோம்பு வச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லோரும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னனால அவளும் வச்சுருந்தா. அதனால நான் அவளை எதுக்குமே வேலைக்கு கூப்பிடல. சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் மினிட்ல அவளும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டா. நேற்று தான் எல்லோரும் உட்காந்து பேசியிருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த தடவை ஃபுட் வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று டின்னருக்கு பண்ணியிருந்த இட்லி அப்படியே எல்லாமே ஒரு இடத்துல அப்படியே மிச்சமாயிடுச்சு. சரி அது இட்லி உப்புமா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அக்கா. சரி ஓகே அது பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண சொல்லியாச்சு. சரி ஹப்பியும் வரக்கு லேட்டாகவும் சொல்கிறாங்களே, ஸோ பஜ்ஜி போண்டாலாம் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்லேயே நான் பஜ்ஜி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைடாக நன்னாரி சர்பத் மெயின் அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்டா திடீர்னு சிரிக்கிறதானே பார்க்குறீங்க? என் பஜ்ஜியோட சைஸ் எல்லாம் பார்த்து தான் சிரிக்கிறேன். நான் ஒரு டைப்பாக போட்டால் அது ஒரு சைஸில் வருது, ஒன்று ஒரு டைப்பில் இருக்குது. ஆனியன் பஜ்ஜியும் போட்டாச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜில் தனுப்பாகிறதுக்காக வச்சுருந்த ஐட்டம் எல்லாமே எடுத்து ஒரு ½ அன் முன்னாடியே வெளில வச்சுட்டேன். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வந்துச்சுன்னா நமக்கு நோம்பு டைம் குடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கூலிங்காக குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. லாஸ்ட் மினிட்ல பார்த்தா ஹப்பியும் நிறைய பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மச்சானும் வடை போண்டா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அதை விட ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே வரக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, ஹப்பியும் மச்சானும். பட் 2 பேருமே கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்து துவாலாம் ஊதி நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட நோம்பு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.